जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त चैतन्य चैतन्यम की जय कृष्ण से गुरुराज गोस्वामी राज प्रपाद की शील प्रभुपाद की इताय गौर प्रेमानंदे ஓகே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கலாஜ் மாதாஜி ஹரே கிருஷ்ணா நாங்கள் 27 பக்கத்தில் இருக்கோம் மத்திய லீலாவில் 27 பக்கம் சுதா மாதாஜி நீங்கள் படிக்கலாம் எடுத்துட்டீங்கன்னா படிங்க எந்த பேராகிராஃப்? விகட- செகண்ட் பேராகிராஃப் அப்ரோச்சி. உஜ்வல நீலாமலின்னு வரும் பாருங்க லாஸ்ட் பேராகிராஃப். ஆ லாஸ்ட் விதக்த அது அப்ரோச்சி. அதுக்கு அடுத்து விதக்த மாதாது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்து உஜ்வலா உஜ்வலா நீலமணி என்று அறியப்படும் நூல் தெய்வீக உவமைகளையும் உருவகங்களையும் பக்தியின் உயர்ந்த பாவங்களையும் உள்ளடக்கிய தெய்வீக காதல் விவகாரங்களை பற்றிய நூலாகும். மாதுரிய ரசத்தில் செய்யப்படும் பக்தி தொண்டானது பக்தி ரசாமிருத சிந்துவில் சுருக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை உஜ்ஜவல நீலமணி மிகவும் விரிவாக விவாதிக்கின்றது. வெவ்வேறு வகையான காதலர்கள், அவர்களது உதவியாளர்கள் மற்றும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர்களை இந்நூல் விளக்குகிறது. ஸ்ரீமதி ராதாராணி இதர காதலில் மற்றும் பல்வேறு குழுமங்களின் தலைவிகளும் வர்ணிக்கப்பட்டுள்ளனர். தூதர்கள், நிரந்தரமான துணைவிகள் மற்றும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர்கள் அனைவரும் வர்ணிக்கப்பட்டுள்ளனர். இந்நூல் கிருஷ்ண பிரேமியை எவ்வாறு எழுச்சி உறுகின்றது என்பதையும் விளக்குகின்றது. பாவத்தின் நிலை, பக்தி நிலை, நிரந்தரமான பாவம், சஞ்சலமான பாவம், ஸ்திரமான பாவம், பல்வேறு உடைகளின் பல்வேறு நிலைகள், பிரிவின் உணர்ச்சிகள், ஒவ்வொருவருக்கும் இடையிலான கவர்ச்சியில் கோபம், காதல் விவகாரங்களின் பலவகை, பிரியமானவர்களிடமிருந்து பிரிவு, பிரியமானவருடன் சேர்தல், காதலன் காதலியுடனான நேரடி மற்றும் மறைமுக அனுபவங்கள் ஆகியவற்றையும் இந்நூல் எடுத்துரைக்கிறது. இவை அனைத்தும் மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. அதுபோலவே லலித மாதவ என்பது கிருஷ்ணருடைய துவாரக லீலையின் வர்ணனையாகும். இந்த லீலைகள் ஒரு நாடகமாக ஏற்படுத்தப்பட்டு இந்த திருப்பணியானது 1459 சகாப்த ஆண்டில் நிறைவு பெற்றது. இதன் முதல் பாகம் மாலை நேர விழாக்களை குறிப்பிடுகிறது. இரண்டாவது பாகம் சங்க சூடா வதத்தினை குறிப்பிடுகிறது. மூன்றாவது பாகம் பித்து பிடித்த ஸ்ரீமதி ராதாராணியையும், நான்காம் பாகம் கிருஷ்ணரை நோக்கி செல்லும் ராதாராணியையும், ஐந்தாவது பாகம் சந்திரவலியின் சாதனைகளையும், ஆறாவது பாகம் லலிதாவின் சாதனைகளையும், ஏழாம் பாகம் நவ விருந்தாவனத்தில் ஏற்பட்ட சந்திப்பினையும், எட்டாவது பாகம் நவ விருந்தாவனத்தின் இன்பத்தையும், ஒன்பதாவது பாகம் படங்களை பார்ப்பதையும், 10வது பாகம் மனதின் பூர்ண திருப்தியையும் வர்ணிக்கின்றன. இவ்வாறாக முழு நாடகமும் 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே மேடம் போதும் தேங்க்யூ மேடம் ஹரே கிருஷ்ணா. சரி பார்த்தீங்கன்னா உஜ்வல நீலாமணிங்கிறது இந்த நம்மலாம் இந்த கண்டிஷன் லைஃப்பில் மெட்டீரியல் வேர்ல்டில் இப்போ கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கிட்டோம். ஓகே எடுத்ததுனால உடனே அந்த வாசனையெல்லாம் நம்மளை விட்டு போயிருக்காது. ஓகே இப்போ நம்ம நிறைய ரொமான்ஸ் மூவி பார்த்துருப்போம், இங்கே காதலிலாம் பழகிருப்பாங்க, எல்லாமே வாழ்க்கையில் பார்த்து தான் வந்திருப்போம் இல்லையா. அதனால் இந்த உணர்ச்சிகள்லாம் இருக்கும். இது வந்து தூய்மைப்படுத்தப்படாத உணர்ச்சி. அதனால் இந்த உஜ்வல நீலாமணின்னு பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணனுடைய இந்த உறவை வந்து பரிமாறுது. அது வந்து தூய்மையானது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி ராஜ் பிரபாதரும்
இந்த மாதிரி ரொம்ப டீப்பான இந்த பாஸ்ட் டைம்ஸ் லீலைகள் எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு பௌதிக கலங்கம் உள்ள ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக உஜ்வல நீலமணி இல்லைன்னா கிருஷ்ண கருணாமதா இந்த நூலெலாம் எடுத்து படித்தாருன்னா அவருடைய காம இச்சை தான் அதிகமாகும். ஓகே, அதனால் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ நெக்டர் ஆஃப் டிவோஷன் பக்தி ரசாமிரத்தில் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க, அதை படிக்கலாம். ஏன்னா பரவாயில்ல பக்தி ரசாமிரம் சேர்ந்தால் 50 தடவை படிக்க சொல்லியிருக்காரு. இது ஃபார்ச்சுனேட்லி நம்ம தேர்ஸ்டே கிளாஸில் எடுக்கிறாங்க. பக்தி ரசாமிரம் சேர்ந்தும் 50 முறை ஒரு பக்தர் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் பிரபாதர் எதுவுமே கான்ஃபிடென்ஷியல் பாஸ்டியம் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணர் ராதாணி முத்தம் அந்த மாதிரி ரொம்பலாம் அது கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் இந்த உஜ்வல நிதாமணி இந்த கிருஷ்ண கருணாமணிலாம் ரொம்ப இதாக கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு பௌதிகத்தில் உள்ள நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் பௌதிகத்தான் இருக்கணும். ஓகே, நமக்கு தெரிஞ்சிருச்சு இது கிருஷ்ணா காந்தியை சொல்லிட்டு நம்ம இன்னும் முழுதான் உணரலை. அதனால் சின்னதாக கலங்க இருந்தாலுமே இந்த மாதிரி லீலைகள் படித்து இல்லை கேட்டாங்களோ அவங்களுடைய இச்சை காம இச்சை அதிகமாகிடும். அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த டயத்தில் இந்த இதில் ஏன்னா பிரபாதம் தான் ஒரு வட்டம் மெட்ராஸுக்கு சென்னைக்கு வந்திருக்கும் போது ஒரு பெரிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய பணக்காரர் அவருடைய சப்போர்ட்டில் பிரபாத் தங்கியிருந்தார். அப்போ சென்னையில் கோயிலெலாம் கிடையாது, எப்படி கோயில் இடம் வாங்கலாமான்னு சொல்லி அப்போ பிளான் பண்ணுறார் 1970. அப்போ தங்கியிருக்கும் போது 2-3 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கும் போது அவர் வீட்டில் ஒரு வாரம் தங்கியிருக்கார். இப்போ அவரும் அவருடைய மனைவியும் வந்து ஒரு பெரிய லட்டு கோபால் வச்சுருக்காங்க, அவர் குழந்தை மாதிரி பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, பையன்தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நிறைய டொனேஷன் கொடுப்பார். அப்போ பிரபாதர் காலில் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி ராசலீலையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபாதர் வந்து மறுத்துறார், இல்லை அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் நான் சொல்ல முடியாது அப்படின்றார். பிரபாதர் தெரியும், ஏன்னா ராகானு பக்தி அவர் டாப் மோஸ்ட் டிவோட்டி. அப்புறம் இன்னொரு நாள் வந்து ப்ரெஷர் போடுறார், நீங்கள் சொல்லிக் கொடுங்க நாங்கள் கற்றுக்குறோம். பிரபா அப்பையும் மறுத்துருவார். ஓகே, இப்போ பணம் கொடுக்குறாரு, லைஃப் மெம்பர் ஆகிட்டாரு, இல்லை நிறைய பணம் கொடுக்குறாரு, அப்படிலாம் அதுக்கெலாம் பிரபாதர் வந்து இது பண்ண மாட்டார். 3வது தடவையும் அவர் வந்து ப்ரெஷர் போட்டு விண்ணப்பிக்கிறார். பிரபா சொல்கிறார், உங்களுக்கு வேணால் தகுதி இருக்கலாம் அதை பற்றி கேட்குறதுக்கு, எனக்கு சொல்லக்கூடிய தகுதி கிடையாதுன்னு சொல்லி மறுத்துறார். இதுதான் நம்மளுடைய நிலைமை ஆக்சுவலாக. இந்த பாஸ்ட் டைம் கிருஷ்ண கருணாமதா இந்த மாதிரி பாஸ்ட் டைம்ஸ் வந்து சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் வந்து ஹரிகிருஷ்ண வந்து தான் சொன்னார். ஆனால் இது கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டிஸ் ராமானந்த ராய், சொல் தாமோதர் இவங்களுக்குலாம் டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த மாதிரி காளிதாஸ் போயிட்டு எழுதுறது இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் பாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணுவார். அந்த பாவத்தில் போனால் மாத்திரம்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். நம்ம வந்து இப்போ வைத்திய பக்தியில் இருக்கிறதுனால நம்ம இதை பறிச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரிலாம் லீலைகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம இதை வந்து இப்போ புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஈஸ்வரியேஷ் மேரேஜ் பண்ணிங்க நீங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லகு பாகவதாமிருதம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி கிருஷ்ணரின் அமிர்தம் என்றும் 2வது பகுதி பக்தி தொண்டின் அமிர்தம் என்றும் அறியப்படுகின்றன. முதல் பகுதியின் தொடக்கத்தில் வேத பிராமணத்தின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷ பகவானின் மூல ரூபம் என்பது விளக்கப்படுகிறது. மேலும் அவரது லீலைகளின் வர்ணனைகளை ஸ்வாம்ச மற்றும் விபினம்சா விரிவுகளின் வர்ணனைகளை ஆகியவையும் உள்ளன. அவதாரங்கள் தங்களது சக்தியின் வெவ்வேறு நிலைகளுக்கு ஏற்ப கேட்க மாட்டேங்குது, மெதுவா படிங்க. கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் கிட்ட வந்து மெதுவா படிங்க. கேக்குதா பிரபு? இப்ப கேக்குது, கொஞ்சம் ஸ்லோவாவே படிங்க. சக்தியின் வெவ்வேறு நிலைகளுக்கு ஏற்ப ஆவேச தத் ஏகத்மா என்று அறியப்படுகின்றன. முதல் அவதாரம் 3 புருஷ அவதாரங்களாக பிரிக்கப்படுகின்றது. மகா விஷ்ணு, கர்போதா கசாய் விஷ்ணு, கீரோதய கசாய் விஷ்ணு, அதன் பின்னர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்னும் 3 குண அவதாரங்கள் வருகின்றனர். பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்படும் எல்லா உபகரணங்களும் தெய்வீகமானவை. இந்த ஜட உலகின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவை. சதுசனர்கள், குமாரர்கள், நாரதர், வராகர், மத்சேர், யக்ஜர், நரநாராயண ரிஷி, கபிலர், தத்தாத்ரேயர், கயக்ரீவர், கம்சர், பிரிஸ்னிகர்பர், ரிஷபர், பிருது, நரசிம்மர், கூர்மர், தன்வந்திரி, மோகினி, வாமனர், பரசுராமர், தாசரதி, கிருஷ்ண துரைபாயனர், பலராமர், வாசுதேவர், புத்தர், கல்கி ஆகிய 25 நீள அவதாரங்களின் வர்ணனைகளும் அங்கு உள்ளன. யக்ஜர், விபு, சத்யசேனர், ஹரி, வைகுண்டர், அஜிதர், வாமனர், சார்வபவமர், ரிஷபர், விஸ்வக்சேனர், தர்மசேது, சூதாமா, யோகேஸ்வரர், பிரகத்பானு ஆகிய 14 மன்வந்தர் அவதாரங்களும் விளக்கப்பட்டுள்ளனர்.
4 யுகங்களுக்கு 4 அவதாரங்கள் உள்ளனர். அவர்கள் வெள்ளை, சிவப்பு, கருநீலம், கருப்பு சில நேரங்களில் உள்ளனர். சில நேரங்களில் சைத்தன்ய மகாபிரபு போன்று மஞ்சள் என்னும் வர்ணங்களில் விளக்கப்படுகின்றனர். வெவ்வேறு தரப்பட்ட யுகங்களும் அந்த யுகங்களுக்கான அவதாரங்களும் உள்ளனர். ஆவேச, பிரபவ, வைபவ என்று அறியப்படும் பிரிவுகள் வெவ்வேறு அவதாரங்களில் வெவ்வேறு நிலைகளை குறிக்கின்றன. குறிப்பிட்ட லீலைகளுக்கு ஏற்றாற்போல அந்த பெயர்கள் ஆன்மீக சக்தியை கொண்டுள்ளன. சக்திமானுக்கும் சக்திக்கும் இடையிலான வேற்றுமையை பற்றிய விளக்கங்களும் முழுமுதற் கடவுளின் அசிந்திய சிலைகளை பற்றிய விளக்கங்களும் உள்ளன. ஸ்ரீ கிருஷ்ணரே ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் வந்து லகு பாவதம் பற்றி சொல்லியிருக்காரு. எல்லா புக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிரபுபாதர் வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி புக்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிரபுபாதர் இந்த புக்ஸ் எல்லாம் தெரியும் பிரபுபாதர். ஆனாலும் பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நூல்கள்லாம் நமக்கு இது கொடுக்கல. டிரான்ஸ்லேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பக்தி ரசாமல சேர்ந்து நெக்டர் ஆஃப் இன்செக்ஷன், ஈஸ்வர், இதுதான் வந்து நம்ம படிக்கணும். ஆக்சுவலாக நம்ம எப்போ இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பிரபுபாத புக்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு மனசில் எல்லாம் ஏறிடுச்சு, அப்புறம் நீங்கள் நிறைய ஃப்ரீயாக இருக்கீங்க, டைம் உங்களுக்கு ப்ரீச் பண்ணதுக்கு நிறைய ப்ரீச் பண்ணுறீங்க, அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கலாம் சில சமயங்கள். ஓகே, நம்ம இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம், ½ தான் நம்ம பக்தி புக் படிக்கிறதுக்கு ½ 15 மினிட்ஸ் தான் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிரபுபாத புக்ஸ் மட்டும்தான் படிக்கணும் நம்ம. இந்த புக்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து இப்போதைக்கு படிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முழுவதுமாக இது நிறைய சாஸ்திர டீம்லாம் இருக்காங்க, அவங்க ஃபுல்லாக எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஸ்டெப் இன் பண்ணுவாங்க. அது ஆச்சாரியர்களே சொல்லுவாங்க, நீங்கள் இந்த சேவை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய வேலையை தான் நிறைய படிக்க வேண்டியது. அப்புறம் அது வந்து எப்படி கிருஷ்ண கட்சியில் கொண்டு வரலாம் இந்த மாதிரி மக்களையும் அப்படிங்கிறத ஆராய்வாங்க. அதனால் இந்த லகு பதாமிரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்டர் ஆஃப் கிருஷ்ணா, நெக்டர் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்குது. மொத்தம் வந்து 10 அவதாரம், தசாவதாரங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க. அது வந்து அது மாத்திரம் கிடையாதுன்னு சொல்லி பாகவதத்திலே லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பாகவதம் ஃபஸ்ட்டு கேண்டோலேயே பார்த்தீங்கன்னா 23 அவதாரம் கொடுத்துட்டு கடைசியில் சொல்லுவாங்க, வேவ்ஸ் எப்படி வருதோ அவ்வளோ அவதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவோம். ஏன்னா ஒரு மன்வந்திர அவதாரத்துக்கு ஒரு அவதாரம், ஒரு மன்வந்திர யுகத்துக்கு 71 யுகம் சேர்ந்தது, ஒரு மன்வந்திர 71 மகா யுகம் சேர்ந்தது. அப்போ பிரம்மாவுடைய உடையில 14 அவதாரங்கள் வந்துடுவாங்க. இதை தவிர நிறைய அவதாரங்கள் நிறைய பிளேஸில் வர்றாங்க. யுக அவதாரம், குண அவதாரம், மன்வந்திர அவதாரம், லீலா அவதாரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி, 6 கேட்டகரி இருக்குது. புருஷ அவதாரம். ஸோ இவ்வளோ அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய டேலேயே 14 மினிமம் இருக்கும்போது, அப்போ பிரம்மா 31 days 30 days எவ்வளோ ஆச்சு, 365 days எவ்வளோ ஆச்சு, அப்புறம் 100 years எவ்வளோ ஆச்சு. அப்போ வந்து கணக்கிலே பண்ண முடியாது அவதாரங்களுடைய இது. ஸோ அவ்வளோ அவதாரங்கள் இருக்காங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, ஏதே சாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் தான் முழுமது கடவுள்னு சொல்லி அந்த பிரதானமான அந்த ஸ்லோகத்தில் வந்து ஸ்ரீமத் பாவத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. அது பிருந்தா மாதாஜி பண்ணிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஸ்ரீ கிருஷ்ணரே மூல பரம புருஷ பகவான். அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. அவரே எல்லா அவதாரங்களின் மூலமாவார். லகு பாகவத அமிர்தத்தில் அவருடைய பகுதி அவதாரங்களை பற்றியும் அருவ பிரம்ம ஜோதியை பற்றியும், உண்மையில் அது ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலிலிருந்து வரும் பிரகாசமே. 2 கரங்களுடன் சாதாரண மனிதனை போல தோன்றும் ஸ்ரீ கிருஷ்ணரது லீலைகளின் அதி அற்புத லீலைகளை பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளன. பகவானின் 2 கரங்களை கொண்ட ரூபத்துடன் வேறு எதையும் ஒப்பிட இயலாது. ஆன்மீக உலகில் வைகுண்ட ஜகத் உடலின் உரிமையாளரும் உடலுக்கு இடையில் எந்த வேற்றுமையும் இல்லை. ஜட உலகில் உடலின் உரிமையாளர் ஆத்மா என்றும் உடலானது ஜட தோற்றம் என்றும் அறியப்படுகிறது. ஆனால் வைகுண்ட உலகில் அத்தகைய வேற்றுமை ஏதுமில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர். அவதாரமாக அவர் தோன்றுவது நிரந்தரமானது. கிருஷ்ணருடைய லீலைகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன, பிரகட மற்றும் அப்பிரகட கிருஷ்ணர். இந்த ஜட உலகில் பிறகு எடுக்கும் போது அவருடைய லீலைகள் பிரகட என்று கருதப்படுகின்றன. இருப்பினும் அவர் மறையும் போது அவர் முடிந்து விட்டதாக நினைக்க கூடாது. ஏனெனில் அப்போதும் கூட அவருடைய லீலைகள் அனைத்தும் அப்பிரகட ரூபத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இருப்பினும் வெவ்வேறு ரசங்கள் கிருஷ்ணராலும் பக்தர்களாலும் அவரது பிரகட லீலைகளின் போது
அனுபவிக்கப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக மதுரா, பிருந்தாவனம் மற்றும் துவாரகையில் அவரது லீலைகள் நித்தியமானவை. மேலும் பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு பகுதியில் அவை என்றென்றும் நடைபெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எப்பயுமே இருக்குன்றாங்க. ஏன்னா ஒரு யூனிவர்ஸ் தான் பார்த்துருக்கோம் இல்லையா. கிருஷ்ணாவோட லீல் நித்தியமாக இருக்குன்னா பிரம்மா வந்து இந்த பிரம்மா 4 தலை பிரம்மா இல்லையா. அதே மாதிரி ஒரு வட்டம் பிரம்மா வந்து துவாரகையை போய் மீட் பண்ண போகும்போது கிருஷ்ணர் எல்லாரும் பிரம்மாவையும் கூடுவார். ஒரு பிரம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலை வந்து 1000 லட்சம் அப்படிலாம் இருக்கும். எவ்வளோ யூனிவர்ஸ் பெருசாக இருக்கோ அவ்வளோ தூரம் அவங்களுடைய தலை இருக்கும், நம்பர் ஆஃப் ஹெட்ஸு. இப்போ 4 தலை பிரம்மா தான் இங்கே யூனிவர்ஸ். அது இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப சின்னது ஆக்சுவலாக. அதனால் அவ்வளோ பேர் இருக்கான். அவ்வளோ பிரபஞ்சத்துலேயும் கிருஷ்ணாவோட லீலை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இங்கே மறைஞ்ச உடனே சூரியன் வேறு எங்கேயாவது உரிச்சிருக்கும் இல்லையா. நம்ம இங்கே நைட் ஆகிடுச்சு அவ்வளோதான் சூரியனை காணோம் அப்படி கிடையாது. சூரியன் இதே டயத்தில் இன்னொரு இடத்துல 12 மணி மதியம் இருக்கும். அந்த 12 மணி மதியம் வந்து பெர்மனண்ட்டாகவே இருக்கும். நமக்கு நைட்டாக இருக்கலாம், இன்னொரு கண்ட்ரியில் அது 12 மணி இருக்கும். அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லோ ஒரு இடத்துல 12 மணி மதியம் இருக்கும், உச்சி வெயில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் கிருஷ்ணாவுடைய பாசியம்ஸும் இங்கே வந்து இதாக இருக்கலாம். கிருஷ்ணா ஒரு 5000 இயர்ஸ் பண்ணாலும் அது வேறு எங்கேயும் நடந்துகிட்ருக்கணும். ஓகே, யார் நல்லா அது மாதிரி பயிற்சி பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த கிருஷ்ண லீலைகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு கிடச்சி ட்ரைனிங் முடிஞ்சோன்னு தான் கோலோவர்தான் போவோம்னு சொல்லி ஆச்சாரிய பிரபுபாதரே கொடுத்துருக்காரு, புக்கில் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இப்போ கிருஷ்ணர் 5000 விட முன்னால் வந்தப்போ அந்த மாதிரி யாரெல்லாம் ரெடியாக இருந்தாங்களோ அதுக்கு பிரபுபாதர் நேம்ஸ்லாம் கொடுக்குறாரு. யாரெல்லாம் என்ன லெவல் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நம்ம சுதாமரதி கேட்டாங்களே யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்க இந்த விசேஷம், அது மாதிரி கிருஷ்ணா லீலை யாரெல்லாம் கூட பங்கேற்கலான்னு சொல்லி லெவல் பார்ப்பாங்க. லெவல் பார்த்தீங்கன்னா யார் லெவல்னு பார்த்தீங்கன்னா அதித்தி, கஷ்யப்பா, அந்த மாதிரி அதான் லெவலாம். அப்போ அவ்வளோ தூரம் பயிற்சி பண்ணவங்க அந்த கிருஷ்ணா லீலையில் பங்கெடுத்துப்பாங்க. அவங்கள கூப்பிட்றாரு. அந்த மாதிரி டெமிகாட்ஸ் அந்த மாதிரி உள்ளாங்க. மற்றவங்களும் பங்கேற்பாங்க. சில டெமிகாட்ஸ் வருவாங்க, ஆனால் அவங்களாம் டெமிகாட்ஸ் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி வர்றாங்க இல்லையா, இவங்களை வந்து அடுத்த ஆன்மீக லோகத்துக்கு போகிறதுக்கு ட்ரைனிங். அவங்க ஆன்மீக லோகம் போயிடுவாங்க. ஓகே, அவங்க கூட பண்ணுற லீலை தான் ராசலீலை. இல்லை ரொம்ப நெருக்கமான உறவு, உதவர் அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அக்ரூர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கோபாஸ், கோபீஸ், அந்த மாதிரி சக்கியம், மாதுரியம், இந்த லீலைகள்லாம் ரொம்ப நெருக்கமான லீலைகள். இந்த மாதிரி பர்சன்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிறகு அவங்க கோலவர்தனம் போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் தான். இப்போ ஒருத்தர் ரொம்ப பாவகாரியம் பண்ணுறாருன்னா உடனே நரகம் கிடைக்கும் தான். என்னது நரகம்னா என்ன, கீழ்பிறவி தான் நரகம், நாயா பிறந்தா நரகம். ஓகே, ஏன்னா அது எவ்வளோ கஷ்டப்படுது நமக்கு தெரியுது இல்லையா. நாய், பன்றி, அதுக்கு என்ன பண்ண உடனே ஒரு ராஜா வந்து நாயாக முடியாது இல்லையா. அதுக்கு தான் அந்த ஹெல்லிஸ் பிளானட் சொல்லுவாங்க, நரகம். அந்த நரகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாதாள பிளானட்ஸ் கீழே இருக்கும். ஏதோ யோஜனை சொல்லுவாங்க, 30,000 யோஜனாஸ் கீழே. ஒரு யோஜனாங்கிறது 8 மைல்ஸ், 30,000 2,10,000 மைல்ஸ். அப்போ 3,30,000 கிலோமீட்டர்ஸ், 3,30,000 கிலோமீட்டர்ஸ் கேப் பாதாள லோகத்துக்கும் அந்த நரகத்துக்கும். அப்படி நிறைய நரகலோகம் இருக்கும் ஃபுல்லாக. அந்த யூனிவர்ஸோட அடிப்பகுதியில் ஏகப்பட்ட நரகலோகங்கள். ஒரு கும்பி பாகம் அது எண்ணிலங்கா இருக்குன்றாங்க. 28 மேஜராக எண்ணிலங்கா நரகம் இருக்குன்றாங்க. மேஜர்லாம் அப்படி 28 இருந்துச்சுக்கோங்க. அதேமாரி பார்த்து எண்ணெயில் வெந்துட்டுருக்கோம், அது எண்ணெயில் பொரிச்செடுப்பான். பெருசாக இருக்கும், பெரிய காப்பராக இருக்கும். எந்த இடத்துல காலை வச்சாலும் சுடும். அதை ஓட அது தாங்க முடியாது நமக்கு. இப்போ ஷட்டில் பாடிலாம் எல்லாம் இந்த பெயிண்ட்ஸ்லாம் அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. கும்பிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய ரௌரவான ஒரு அனிமல். அந்த அனிமல் வந்து ரொம்ப மோசமான அனிமல். அதை வச்சு கடிக்க விடுவாங்க பாடியெல்லாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது உண்டு, தண்டனைகள் உண்டு. அந்த தண்டனையை முடிஞ்சோன்னா அவங்க ரெடி ஆகிடுவாங்க. நாய் மாதிரியே குறைக்கிறது ரெடி ஆகிடும். அந்த நாய் என்ன உணவு சாப்பிடுமோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. உடனே நாயை வந்தானே என்ன பண்ணுவோம், நான் தான் ராஜான்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து ரெடி பண்ணுறது. அதே மாதிரி தான் கிருஷ்ணலோகம் பண்ணாலும் ரெடி பண்ணும் இல்லையா. நம்ம உடனே இந்த லீலாம் பார்த்துட்டு நமக்கு மனசு வந்து அலைப்பாயுது. அது மாதிரி இல்லாமல் அது ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய பக்தரோட பழக வச்சு அவங்கள வந்து அடுத்து யூனிவர்ஸுக்கு அனுப்புவாங்க. திருப்பி வரவே தேவையில்லை அந்த தாமத்துக்கு போனோம். ஓகே, அதான் பகவதி அதை சொல்கிறார் இல்லையா, தத்தாமம் பரமமா அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய தாமம் அதுதான் சொல்லி சொல்கிறார். ஓகே, பிருந்தாமராஜி 42 ஸ்லோகம் படிச்சிருங்க, சின்னது தான் அது. तारा भ्रातो पुत्र नाम श्री जीव गोसाई
तारा तारा प्रतोष தாத்துஸ் पुत्र नामा श्री जीव गोसाई ஜரபக்தி கிரந்த கைலா தார அந்த நாய் जद भक्ति ग्रंथ खैला तारा अंत नाही ஸ்ரீ ரூப கோஸ்வாமியின் தம்பி மகனான ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமி பக்தி தொண்டு குறித்து பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றிற்கு எண்ணிக்கையே இல்லை. தேங்க்யூ ஜீவ கோஸ்வாமி ஹரே கிருஷ்ணா. ஜீவ கோஸ்வாமி எழுந்த புக்குக்கு கணக்கே கிடையாதுட்டான், அவ்வளோ இருக்கு. அப்போ இவ்வளோ நூல்கள் இருக்கு பாருங்க, பக்தியில் படிக்க வேண்டியது. இது எல்லாம் பிரபுபாதத்தை விரிவில் ஆயிடுச்சு. அவர் எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் எழுதுறார். இது மொத்தம் கிடையாது, இந்த பரம்பரை மொத்தம் கிடையாது. அவர் ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையில் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் கொடுத்து எழுதியிருக்கார். ஓகே, அதனால் பிரபுபாதெல்லாம் வந்து எப்படி உத்தமாதிகாரி. அதனால் அந்த மாதிரி பர்சன்ஸ், அந்த மாதிரி டிவோட்டிஸ் பக்தர்கள்லாம் புக்ஸ்லாம் எழுதலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த புக்ஸை வந்து சின்சியராக என்ன பண்ணணும், அதை வந்து படிக்கணும். 43 மீனா மாதாஜி 43வது ஸ்லோகம். வீட்டில் இருக்கீங்க மாதாஜி? மீனா மாதாஜி இருக்கீங்களா? ஓகே, மீட் எடுக்க முடியலையா? சரி, சரோஜா மாதாஜி போட்டுமா? எடுத்துங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. 40 ஸ்லோகம் படிக்கிறேன், படிங்க. ஸ்ரீ பாகவதா சந்தர்ப்பநாமா கிரந்த விஸ்தாரா. ஸ்ரீ பாகவத சந்தர்ப்ப நாம கிரந்த விஸ்தாரா. பக்தி சித்தாந்தே ரதாதே தேகாயாச்சேன பாரா. பக்தி சித்தாந்தேர தாதே தேகா இயாசேன காரா. படிங்க மாதாஜி. ஸ்ரீ பாகவத் சந்தர்ப்ப என்னும் நூலில் ஸ்ரீல ஜீவகோசாமி பக்தி தொண்டின் சித்தாந்தம் குறித்து தீர்மானமாக எழுதியுள்ளார். பொருளுரை. பாகவத சந்தர்ப்ப என்பது சட் சந்தர்ப்ப என்றும் அறியப்படுகிறது. தத்துவ சந்தர்ப்ப என்றும் அறியப்படும் முதல் பாகத்தில் பரம்பொருளை நோக்கி வழிகாட்டும் பிராமணங்களில் ஸ்ரீமத் பாகவதமே மிகவும் அங்கீகாரம் பெற்றது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. பகவத் சந்தர்ப்ப என்று அறியப்படும் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் அருவ பிரம்மனுக்கும் எங்கும் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கும் இடையிலான வேறுபாடு விளக்கப்படுகிறது. ஆன்மீக உலகினையும் இதர ஜன குணங்களின் கலங்கங்கள் ஏதுமில்லாத சத்துவ குணத்தின் ஆதிக்கத்தையும் விளக்குகின்றது. வேறு விதமாக கூறினால் சுத்த சத்துவ என்றும் அறியப்படும் தெய்வீக நிலையை குறித்த தெளிவான விளக்கங்கள் வழங்குகின்றது. பௌதிக சத்துவமானது ரஜோகுணம் தமோகுணம் என்னும் 2 பௌதிக குணங்களால் கலங்கமடையக்கூடியது. ஆனால் ஒருவன் சுத்த சத்துவ நிலைக்கு மாற்ற பெறும்போது அத்தகைய கலங்கத்திற்கு வாய்ப்பே இல்லை. அது தூய சத்துவத்தின் ஆன்மீக தலமாகும். முழுமுதற் கடவுள் மற்றும் உயிர்வாழின் சக்திகளும் விளக்கப்பட்டுள்ளன. பகவானின் பலதரப்பட்ட சக்திகள் மற்றும் அசிந்திய சக்திகளை பற்றிய வர்ணனைகளும் உள்ளன. சக்திகள் பல வகையாக பிரிக்கப்படுகின்றன. அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி, சொந்த சக்தி, நடுத்தர சக்தி இத்தியாதி. விக்கிரக வழிபாட்டின் நித்தியத்துவம் விக்கிரகத்தின் சர்வசக்தி எங்கும் வீற்றிருக்கும் விக்கிரகத்தின் தன்மை. விக்கிரகம் அனைவருக்கும் புகலிடம் வழங்குதல். அவரது ஸ்தூல மற்றும் சூட்சும சக்திகள், அவரது தனிப்பட்ட தோற்றங்கள், அவரது ரூபம், குணம் மற்றும் ஏழைகளின் தோற்றங்கள், அவரது தெய்வீக நிலை, அவரது பூரண ரூபம் ஆகியவையும் விவாதிக்கப்படுகின்றன. பரமனுடன் தொடர்புடைய ஒவ்வொன்றும் அதே சக்தியை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆன்மீக உலகம், ஆன்மீக உலகின் சேவகர்கள், ஆன்மீக உலகில் உள்ள பகவானின் 3 வகையான சக்திகள் என அனைத்தும் தெய்வீகமானவை. அருவ பிரம்மனுக்கும் பகவானுக்கும் இடையிலான வேறுபாடுகள், பகவானின் பூரணத்துவம், எல்லாவித ஞானத்தின் குறிக்கோள், பகவானுடைய சுயசக்திகள், வேத ஞானத்தின் மூல ஆசிரியரான பகவான் ஆகியவை தொடர்பான விஷயங்களும் விவாதிக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் பால்மகாராஜ் எழுதியிருக்காங்க. இந்த புக்கெல்லாம் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பகவத் சந்தர்ப்பா, சத்தந்தர்ப்பா, தத்துவ சந்தர்ப்பா எல்லாமே எழுதியிருக்காங்க. இது வந்து பிரபுபாதர் விளக்கமாக கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டிடி வர்ஷிப், அர்ச்சா விக்கிரகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நம்மள மாதிரி உள்ள நியூ டிவோட்டிஸ்க்கு எல்லாமே அர்ச்சா விக்கிரகம் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து கிருஷ்ணர் இருக்கார், பரமாத்மா இருக்காங்க, 3 ஃபீச்சருமே வைபவா எல்லாருமே அவங்கள உள்ள அடங்கியிருக்காங்க. ஸோ இம்பர்சனல் இருப்பாங்க. அதனால் அவர் வந்து ஒரு வரப்பிரசாதம் கிடச்சது. பிரபுபாதர் புக்கில் என்ன சொல்கிறாருன்னா,
கிருஷ்ணர் வந்து எப்போ துருவ மகாராஜரை தொட்டாரோ அப்போ தொட்ட உடனே அது வரையும் வார்த்தைகளில் வரல பகவான் நம்ம க்ளோரிஃபை பண்ணது. சங்கம் வச்சு மண்டியில் வச்ச உடனே தொட்ட உடனே அவருடைய உடல் ஆன்மீக உடலாக மாறிடுச்சு. நிறைய புகழ்ந்து பாடுறார். ஸோ பகவான் அதே மாதிரி தான் கஜேந்திரன் மேலே பட்ட உடனே ஒரு ஆன்மீக உடல் கிடச்சிச்சு. பகவான் யாரை தொடுறாரோ அவங்களாம் உடனே என்ன கிடையாது, ஆன்மீக உடல் கிடச்சிது. ஓகே, பகவான் நம்மளை தொட்டா என்ன, நம்ம பகவானை தொட்டா என்ன, ரெண்டுக்கும் ஒரே ரிசல்ட் தான். நம்ம தீயை சுட்டாலும் தீ நம்மளை தொட்டாலும் சுடத்தான் செய்யும். ஓகே, அதே மாதிரி பகவான் தொட்ட உடனே அவருக்கு ஆன்மீக உடல் கிடச்சிச்சு. அதே மாதிரி நமக்கும் பகவானை தொடக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த அர்ச்சா விக்கிரகம் வர்ஷிப் பண்ணால் கிடைக்கும். ஓகே, ஏன்னா டிடிக்கு டச் பண்ணணும், டிடியை ஃபீட்ஸை தொட்டு கும்பிடலாம், மசாஜ் பண்ணலாம், அவங்க உறங்க வைக்கிறதுக்கெலாம், இதெல்லாமே ஒரு வாய்ப்புகள், நிறைய வாய்ப்பு ஆக்சுவலாக இதெல்லாம். அதனால் டிடி வர்ஷிப் வந்து ஒரு வரப்பிரசாதம் நியோஃபைட் டிவர்ஸின்னு பிரபாத் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. எல்லா கிரகஸ்தாவும் கட்டாயமாக டிடி வச்சுக்கணும்னு சொல்லி பிரபாத் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறார். டிடி வந்து குழந்த மாதிரி பாவிச்சு அவங்கள நமக்கு எல்லா சர்வீஸும் பண்ணும்போது அவங்க வந்து இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு எஜமானர் மாதிரி வந்து உட்காந்துடுறாரு. ஓகே, அப்போ என்ன அது நம்மளுடைய வீட்டுடைய எல்லா சமாச்சாரங்களும் கரெக்டாக கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஓகே, அதனால் இந்த விக்கிரக வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். சாது சங்க நாமகீர்த்தனா பாவத செவனா மதுரா வாசா சி மூதிரா ஸ்ரத்தையா சேவனா. மூதிராங்கிற டிடி எல்லாரும் விக்கிரகம் வச்சுக்கணும், அவங்களுக்கு ஸ்ரத்தையாக வழிபடணும், அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி பார்க்குறது, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது எல்லாரையும் பக்கத்தில் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறது, எல்லாம் நல்லா ஏகபோகத்தை செலவழிச்சு பண்ணோன்னா அவர் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எல்லா பக்தர்களும் குறிப்பிட்றாங்க. அந்த டிடி அலங்காரம் பண்ணுறது நம்மளுடைய ஃபேஸ் அலங்காரம் பண்ணுறது ரிஃப்ளெக்ஷன் வாங்கிட்டாங்க. கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் அலங்காரம் பண்ண எப்படி இருக்கும், நம்மளை தான் அலங்காரம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இது வரப்பிரசாதங்கிறத நம்ம வந்து நான் வச்சுக்கணும். சரோஜா மாதாஜி படிங்க. முண்டபுது சந்தர்ப்ப பரமாத்மா சந்தர்ப்ப என்று அறியப்படுகிறது. இந்த நூலில் பரமாத்மாவை பற்றியும் அவர் எவ்வாறு கோடிக்கணக்கான உயிர்வாளிகளில் வீற்றுள்ளார் என்பதை பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. குண அவதாரங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் விவாதிக்கப்படுகின்றன. உயிர்வாளிகள் மாயை, ஜட உலகம், பரிணாமவாதம், மாயாசக்தி, இந்த உலகத்திற்கும் பரமாத்மாவிற்கும் இடையிலான ஒற்றுமை, இந்த ஜட உலகத்தை பற்றிய உண்மை ஆகியவையும் விவாதிக்கப்படுகின்றன. இது தொடர்பான ஸ்ரீதர சுவாமியின் அபிப்பிராயங்களும் வழங்கப்பட்டுள்ளன. பரமபுருஷ பகவான் ஜடகுணங்களுக்கு அப்பாற்பட்டவராக உள்ள போதிலும் அவர் எல்லா பௌதிக செயல்களையும் மேற்பார்வையிடுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. லீலா அவதாரங்கள் பக்தர்களின் விருப்பத்திற்கு எவ்வாறு இணங்குகின்றனர் என்பதும், பரமபுருஷ பகவான் எவ்வாறு 6 ஐஸ்வர்யங்களை கொண்டுள்ளார் என்பதும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. பிரபு படிக்க நான்காவது சந்தர்ப்ப கிருஷ்ண சந்தர்ப்ப என்று அறியப்படுகிறது. இந்நூலில் கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக நிரூபிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணருடைய லீலைகள், குணங்கள், புருஷ அவதாரங்களை அவர் கண்காணித்தல் முதலியவை இதில் விளக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீதர சுவாமியின் அபிப்பிராயங்களும் ஆதரவளிக்கின்றன. ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் கிருஷ்ணருடைய உயர்தன்மை வலியுறுத்தப்பட்டுள்ளது. பலதேவர், சங்கர்ஷனர் மற்றும் கிருஷ்ணரின் இதர விரிவுகள் மகா சங்கர்ஷனரில் இருந்து வருகின்றனர். எல்லா அவதாரங்களும் விரிவுகளும் 2 கரங்களை கொண்டுள்ளவர்களாக வர்ணிக்கப்படும் கிருஷ்ணரின் உடலில் ஒரே சமயத்தில் வீற்றுள்ளனர். கோலோகம், விருந்தாவனம் கிருஷ்ணரின் நித்தியமான இருப்பிடம். கோலோகம் மற்றும் விருந்தாவனத்தின் ஒத்த தன்மை, யாதவர்கள் மற்றும் இடையர்குல சிறுவர்கள் இருவருமே கிருஷ்ணரின் நித்திய சேவகர்கள். பிரகட மற்றும் அப்பிரகட லீலைகளின் சமநிலை. கோகுலத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம், அந்தரங்க சக்திகளின் விரிவுகளான துவாரகையின் ராணியர்கள், அவர்கள் அனைவரிலும் உயர்ந்தவரான கோபியர்களை பற்றிய விளக்கங்கள் ஆகியவையும் காணப்படுகின்றன. கோபியர்களுடைய பெயர்களின் பட்டியலும் ஸ்ரீமதி ராதா ராணியின் மிக உயர்ந்த நிலையை பற்றியும் விவாதமும் காணப்படுகிறது. ஹரிகிருஷ்ணன். இவ்வளோ சொல்லியிருக்கான் நூல் எல்லாம். இதெல்லாம் எப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? இது நமக்கு இப்போ படிக்கிறதுக்கே இவ்வளோ இருக்குது. இப்போ இவ்வளோ நூல் எழுதியிருக்காங்க. ஒரு நூலையும் பாருங்கள், கோபியோட லிஸ்ட், எல்லா நேம் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராதானுடைய உயர்ந்த தன்மையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்போ டேஸ்ட் கிடைக்கும்? அப்போ தான் அதெல்லாம் பேசிக் புக்ஸ் எல்லாம் ப்ரோப்பாக என்ன பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. எதுக்காக நமக்கு ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் ஆரம்பித்து ப்ரோப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நவீன லோகத்துக்கு புரிகிற மாதிரி நம்ம உடலை வந்து உயிரையும்
ஒரு காருக்கும் கார் டிரைவருக்கும் ஒப்பிடுறார். நமக்கு அப்போ தான் புரியும். கரெக்டாக இந்த மாதிரி அவர் எல்லா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு புரிகிற மாதிரியே இந்த லோகத்துக்கு புரிகிற மாதிரியே பண்ணியிருக்கார். ஓகே, அது பண்ணி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணி இப்போ மந்திரங்கள் சொல்லி ஸ்ரீமத் பாகவத் படித்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணி நமக்கு வந்து இது வந்து படிக்கிறதுக்கே தோணும் நமக்கு. இல்லைன்னா ஏதோ கோபியோட நேமை படிச்சுட்டே இருக்குமே, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஓகே, இதுக்கு தான் நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமே, ஏதாவது சினிமா பார்க்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனால் ஒரு பிரபு சொன்னாங்க, ஸ்ரீனிவாஸ் சர்க்கர் சொன்னாங்க, ராகானுக பக்தியில் 1% முன்னேறினாலும் அதுதான் டாப் மோஸ்ட். வைத்திய பக்தியில் டாப் மோஸ்ட் சேவை நிறையா பேருக்கு சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்காரு, இவர் பயங்கர டாப்பில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி டாப்பில் இருக்கவங்க கூட இந்த ராகனுக பக்தி பண்ணுற 1% பண்ணுற பர்சனுடைய ஈக்குவலே ஆக மாட்டாங்களாம். ஓகே, அதனால் வைத்திய பக்தி தனி, ராகானுக பக்தி தனி. நம்ம இப்போ எல்லாம் வைத்திய பக்தியில் இருக்கிறதுனால நமக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு வரல. ஆக்சுவலாக அன்பு வரதுனால ராகானுக பக்தியில் தான் அன்பு வரும். ஓகே, ஆனால் பிரபா என்ன சொல்கிறார், நீங்கள் வைத்திய பக்தி பண்ணிகிட்டே இருங்க. வைத்திய பக்தியிலேயே ராகானுக வைத்திய பக்தி, அதாவது நம்ம ஸ்பான்டேனியஸாக எந்திரிப்போம். 4 மணிக்கு சிலையை எழுப்பிடுவாங்க, எந்திரிக்கவே முடியாது இல்லையா, அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வைத்திய பக்தியில். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எப்படின்னா ஸ்பான்டேனியஸாக, அச்சடா ஒரு 2 மணி ஆயிடுச்சா 3 மணி ஆயிடுச்சா டக்குன்னு எந்திரிச்சு அவங்க ஆன்மீக வகைகளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எந்திரிக்காமல் இருக்க முடியாது. இது வந்து ஸ்பான்டேனியஸ். ஓகே, இது வந்து ராகனுக பக்தி வரல, அவர் மேலே அன்பு வரல. ஆக்சுவலாக இது வந்து அந்த வைத்தியில் ஸ்பான்டேனியஸ் வந்துடுச்சு. இது அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும், நமக்கு வந்து கிருஷ்ணர் மேலே அன்பு வரணும். ஓகே, அதுதான் தான் ஒரு செயலும் பண்ணும்போது கிருஷ்ணரை நம்ம நினச்சிட்டு அவர் கிருஷ்ணருக்காக பண்ணுறோம், கிருஷ்ணருக்கோட மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் பண்ணுறோம்னு நினச்சிட்டு நம்ம அதை பண்ண தான் என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த அடுத்த ஸ்டேஜ் வந்து வர ஆரம்பிக்கும். எல்லாரும் சிவராஜி பண்ணிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 5வது சந்தர்ப்ப பக்தி சந்தர்ப்ப என்று அறியப்படுகிறது. இந்நூலில் பக்தி தொண்டினை எவ்வாறு நேரடியாக நிறைவேற்றுவது என்பதை குறித்தும் அதனை எவ்வாறு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அனுசரித்துக் கொள்வது என்பதை குறித்தும் தகவல்கள் உள்ளன. எல்லாவித சாஸ்திரங்களின் அறிவு, வேத சமுதாய அமைப்பாகிய வர்ணாசிரமத்தை நிலைநாட்டுதல், பலநோக்கு செயல்களை காட்டிலும் உயர்ந்த பக்தி போன்ற விஷயங்களும் விவாதிக்கப்படுகின்றன. மேலும் பக்தி தொண்டு இல்லாவிடில் பிராமணன் கூட கண்டனத்திற்கு உரியவன் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்மத்தின் விளைவுகளை முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணிக்க கூடிய கர்ம தியாகத்தின் வழிமுறை, அஷ்டாங்க யோகத்தின் பயிற்சிகள், தத்துவ அனுமானத்தின் பயிற்சிகள் ஆகியவை வெறும் கடின உழைப்பே என்றும் கண்டிக்கப்பட்டுள்ளன. தேவர்களை வழிபடுவது கண்டிக்கப்படுகிறது. வைஷ்ணவர்களை வழிபடுவது மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அபக்தர்களுக்கு எந்த மரியாதையும் வழங்கப்படுவதில்லை. ஒருவன் இந்த வாழ்விலேயே எவ்வாறு முக்தி பெற்றவனாக இருப்பது, ஜீவன் முக்த என்பதும் விவாதிக்கப்பட்டுள்ளது. சிவபெருமான் ஒரு பக்தர் என்பதற்கான விளக்கங்களும் ஒரு பக்தனும் அவனது பக்தி தொண்டும் எவ்வாறு நிச்சயமாக உள்ளன என்பதும் விவாதிக்கப்பட்டுள்ளன. பக்தியானது பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பதால் பக்தியினால் ஒருவன் எல்லா வெற்றியையும் அடையலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. பக்தியின் மூலமாக ஆத்மாவின் தன்மை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதும் விவாதிக்கப்பட்டுள்ளது. ஆத்மாவின் ஆனந்தத்தை குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. பக்குவமின்றி நிறைவேற்றப்பட்டாலும் கூட பக்தியானது பரமபுருஷ பகவானின் தாமரை திருவடிகளை அடைவதற்கு எவ்வாறு ஒருவனுக்கு உதவுகின்றது என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. உள்நோக்கமற்ற பக்தி தொண்டானது உயர்ந்த மிகவும் புகழப்படுகிறது. ஒவ்வொரு பக்தரும் இதர பக்தர்களின் சங்கத்தினால் களங்கமற்ற தொண்டின் தளத்தினை எவ்வாறு அடைவது என்பதற்கான விளக்கமும் வழங்கப்பட்டுள்ளது. மகா பாகவதருக்கும் சாதாரண பக்தனுக்கும் இடையிலுள்ள வேறுபாடுகள், தத்துவ அனுமானத்தின் அறிகுறிகள், தன்னையே வழிபடுவதன் கோபாசனா அறிகுறிகள், பக்தி தொண்டின் அறிகுறிகள்,
கற்பனையான பக்குவ நிலையின் அறிகுறிகள், ஒழுக்க நெறிகளை ஏற்றல், ஆன்மீக குருவிற்கு தொண்டு புரிதல், மகாபாகவதர் மற்றும் அவருக்கு செய்யப்படும் தொண்டுகள், வைஷ்ணவர்களுக்கு செய்யப்படும் பொதுவான சேவைகள், சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் மற்றும் பகவானின் பாத சேவையின் தன்மைகள், வழிபாட்டில் செய்யப்படும் அபராதங்கள், அபராதத்தின் விளைவுகள், பிரார்த்தனைகள், ஒருவன் தன்னை பகவானின் நித்திய சேவகனாக வைத்துக் கொள்ளுதல், பகவானுடன் நட்புறவு ஏற்படுத்துதல், அவருடைய இன்பத்திற்காக எல்லாவற்றையும் ஒப்படைத்தல் ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன. ராகானுகா பக்தி, இயல்பான இறையன்பு பற்றிய விவாதம், பகவான் கிருஷ்ணருடைய பக்தனாவதன் விசேஷ பலன், இதர பக்குவ நிலைகளுடனான ஒரு ஒப்பீடு ஆகியவையும் விவாதிக்கப்பட்டுள்ளன. பக்தி சந்தர்ப்பமும் பிரீத்தி சந்தர்ப்பம் முக்கியமானது இல்லை. பக்தி சந்தர்ப்பம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு பாருங்க. அதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி சொல்கிறாரு. அவர் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பொலிட்டிஷியன் இருந்தார். அப்போ மாளவிகா அவர் பேர் நான் படிச்சிருப்பேன். சாதா இப்போ கேள்விப்பட்டீங்க? பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி ராஜப்பா ஒரு பெரிய பொலிட்டிஷியன் வந்தார்ல, மாளவிகான்னு ஒன்று, ராஜாராம் மோகன் ஏதோ ஒரு மாதிரி வரும், ஆரிய சமாஜி இருக்கு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வரும், மாளவிகானது ஒருத்தர் வரும், பேர் மறந்து போச்சு. ஒரு பெரிய பொலிட்டிஷியன் அவர் வராரு. வந்தவொடனே பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்து நூல்லாம் எடுத்து காட்டுறார், பத்திரிக்கைலாம் எடுத்து காட்டினோடனே அப்போ அவர் டெய்லி பத்திரிக்கை வெளியிட்டார். உடனே அதை பார்த்து அவர் கேட்குறாரு ஆச்சரியமா, நீங்கள் என்ன டெய்லி பத்திரிக்கையாக ஆன்மீகத்தில் வெளியிடுறீங்க, அவ்வளோ மேட்டர் இருக்கா அவங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாரு. டெய்லி விடுறீங்களான்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டேன். இதெல்லாம் டெய்லி ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் வந்து ஆன்மீக செய்தியில் வெளியிட முடியும், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆன்மீகத்தில் அப்படின்றார். ஓகே, அதனால் ஆன்மீகங்கிறது கரை கிடையாது. ஆக்சுவலாக கரையே இல்லாமல் போயிடும். ஆனால் வாங்குறது தான் ஆள் கிடையாது, அதை படிக்கிறதுக்கு கஸ்டமர் இல்லைன்னு சொல்லி பக்தி சரஸ்வதி கோஸ்வாமி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன நூல்லே, இந்த நூல்லே பக்தி சந்தர்ப்பாலேயே இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி அவர் தத் சந்தர்ப்பா எழுதியிருக்கார், 6 சந்தர்ப்பா. அதை விட ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புக்கெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை படித்தோம்ல. இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது கோஸ்வாமி எழுதின நூல்கள்லாம். இந்த கோஸ்வாமி எழுதின நூல்கள் மூலமாக தான் நம்ம விருந்தாவனை பார்க்குறோமே தவிர நம்ம ட்ரெயின் டிக்கெட் வாங்கி ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி விருந்தாவனை பார்க்க முடியாது. அது புதுசாக வரவங்க தான் சொல்லுவாங்க, விருந்தாவன் போயிட்டேன், நான் போயிட்டு வந்துட்டேன், விருந்தாவன் பார்த்தாச்சு, அடுத்து மாயப்பூர் பார்த்தாச்சு, பூரி பார்த்தாச்சு, ஓகே நீங்கள் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க, வேறு ஏதாவது புதுசாக டூர் தான் சொல்லுங்கள், துவாரகா போகலாம், அயோத்தி போகலாம் அப்படி. இது புதுசாக உள்ள பக்தன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, விருந்தாவனை பார்க்க முடியாது. விருந்தாவன் பார்க்கறதுக்கு என்ன கண்ணு வேணும், பக்தின்ற கண்ணு தான் பார்க்க முடியும். ஆனாலும் பிறகு என்ன சொல்கிறாரு, சேம் பிளேஸ்க்கு திருப்பி போக சொல்கிறார். வருஷத்துக்கு ஒருக்க மாயப்பூர் விருந்தாவன் போங்கன்றார். 3 நாள் 4 நாள் போயிட்டு வரணும். அப்போ நமக்கு தூய்மை கிடைக்கிது. ஆக்சுவலாக நமக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த தூய்மையான கண்கள் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், விருந்தாவனில் வந்து இது மாதிரி இப்படிலாம் சண்டை போடுறாங்களே, இல்லைன்னா பௌதிகவாதியாக இருக்காங்களே மக்கள்லாம், அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க தோணும். அந்த லீலைகள் வந்து நம்ம கண்ணுக்கு புறப்படாது. யார் ஒருத்தர் வந்து அந்த கோஸ்வாமியுடைய வடிச்சொல்லில் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் விருந்தாவன் வந்து கண்ணுக்கு புறப்பட ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம சின்சியராக சேன் பண்ணோம், நம்ம அந்த ஹோலிதாம் போகிறோம், அதில் பியூரிஃபிகேஷன் இருக்குது. அந்த பியூரிஃபிகேஷன் நமக்கு தெரியாது. நம்ம அதுக்காக புதுசாக ஒரு ஹோலிதாம் போவேணாம், இதெல்லாம் முடிச்சிட்டோம், அடுத்து அயோத்தி போகணும், அதுக்கு துவாரகா போகணும், ஹரித்வார் போகணும், இப்படி பிறப்பா சொல்லவே இல்லை. அவர் இப்படி போகவும் இல்லை. ஆக்சுவலாக அவர் பூரி போனார், திருப்பி அதே இடத்துக்கு தான் போகிறோம், திருப்பி விருந்தாவன் போகிறார், திருப்பி அதே தான் அவருடைய பூரி மாயப்பூர் ட்ரிப். இதுதான் 3 பிளேஸ் தான். அவர் சொல்லுவார், அவர்கிட்ட கேட்பாங்க, நான் நிறைய ஹோலி பிளேஸ்லாம் போனதில்லைன்னு சொல்லி சொல்லுவார் டிசபிள். எப்படி ஒரு முஸ்லீமான் இருக்கார், வீடு உண்டு மாஸ்க் உண்டு, வீடு உண்டு மாஸ்க் உண்டு, அதே மாதிரி தான் நானும். அமெரிக்கா உண்டு, இந்தியா உண்டு, அமெரிக்கா உண்டு, இந்த மாதிரி ப்ரோப்பா சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் நான் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய கோயில் குளங்கள்லாம் சுற்றலை அப்படின்ட்டாரு. ஆனால் இப்போ ஹோலி பிளேஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹோலி பிளேஸ் தான், விருந்தாவன், மாயப்பூர், பூரி. இது மட்டும் போனால் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து போதும். சார்ஜ் பண்ணிக்கணும் பேட்டரி. அவ்வளோதான், ஒரு வருஷம் போயிட்டு. கலாவதி மேரேஜ் பண்ணிங்க. ஹரே கிருஷ்ணா. ஆறாவது சந்தர்ப்பா பிரீதி சந்தர்ப்பா இறை அன்பின் ஆய்வு கட்டுரை என்று அறியப்படுகிறது. இதில் ஒருவன் எவ்வாறு இறையன்பின் மூலமாக பக்குவமான முக்தியை பெற்று வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோளை அடைகிறான் என்று கூறப்பட்டுள்ளது. உருவவாதியின் முக்தியற்ற நிலைக்கும் அருவவாதியின் முக்தி பெற்ற நிலைக்கும் இடையில் உள்ள வேறுபாடு விளக்கப்பட்டுள்ளது.
மேலும் ஜீவன் முக்தராக இருப்பதற்கும் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதற்கும் இடையிலான வேற்றுமையும் விளக்கப்பட்டுள்ளது. எல்லாவித முக்திகளிலும் பகவானின் அன்பின் தொண்டில் பெறப்படும் முக்தியானது மிக உயர்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் மூலமாக பரமபுருஷ பகவானை நேருக்கு நேராக சந்திப்பது வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாக காட்டப்பட்டுள்ளது. உடனடியாக முக்தி பெறுவதற்கும் படிப்படியான வழிமுறையின் மூலம் முக்தி பெறுவதற்கும் இடையிலான வேற்றுமைகள் விளக்கப்பட்டுள்ளன. பிரம்மனை உணர்வது, பரமபுருஷ பகவானை சந்திப்பது ஆகிய இரண்டுமே ஜீவன் முக்தியாக விளக்கப்படுகின்றன. ஆனால் உள்ளும் புறமும் பரமபுருஷ பகவானை சந்திப்பது பிரம்மஜோதியின் தெய்வீக உணர்வை காட்டிலும் அதி அற்புதமானதாக கூறப்பட்டுள்ளது. சாலோக்கிய, சாமிப்பிய, சாருப்பிய ஆகிய முக்திகள் ஒப்பிடப்பட்டுள்ளன. சாமிப்பிய என்பது சாலோகத்தை காட்டிலும் சிறந்ததாகும். பக்தி தொண்டானது மிகச்சிறந்த வசதிகளுடன் கூடிய முக்தியாக கருதப்படுகிறது. அதனை எவ்வாறு அடைவது என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. பக்தியின் தளத்தினை அடைந்த பிறகு ஒருவன் அடையக்கூடிய தெய்வீக நிலையை பற்றிய விளக்கங்களும் உள்ளன. அந்த நிலையே பிரேமையின் நிலையாகும். தெய்வீக அன்பின் நடுநிலை அறிகுறிகள் அஃது எவ்வாறு எழுப்பப்படுகிறது? பெயரளவு அன்பிற்கும் பிரேமையின் தளத்தில் உள்ள தெய்வீக அன்பிற்கும் இடையிலான வேறுபாடு பௌதிக உறவிலிருந்து வேறுபட்டு தூய கிருஷ்ண பிரேமையின் அடையாளங்களாக திகழும் ஓபியர்களுடனான காம உறவுகளின் போது அனுபவிக்கப்படும் பலதரப்பட்ட ரசங்கள் ஆகியவையும் விவாதிக்கப்படுகின்றன. தத்துவ அனுமானத்துடன் கலந்த பக்தி, ஓபியர்களுடைய அன்பின் அதி அற்புத நிலை, ஐஸ்வர்ய ஞானத்துடன் செய்யப்படும் பக்தி தொண்டிற்கும் இயல்பான அன்புடன் செய்யப்படும் பக்தி தொண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகள், கோலோகவாசிகளின் உயர்நிலை, கிருஷ்ணருடைய நண்பர்களின் படிப்படியான உயர்நிலை, கிருஷ்ணருடைய வாத்சல்ய அன்பில் இருக்கக்கூடிய கோபர்கள் மற்றும் கோபியர்கள், இறுதியாக கோபியர்களின் உயர்நிலை, அதிலும் குறிப்பாக ஸ்ரீமதி ராதா ராணியுடைய அன்பின் மிக உயர்ந்த நிலை ஆகியவையும் விளக்கப்படுகின்றன. ஒருவன் ஆன்மீக உணர்ச்சிகளை நகல் செய்யும் போது கூட அது எவ்வாறு ஒருவனில் இருக்கின்றது? அத்தக ரசங்கள் பௌதிக அன்பின் சாதாரண உறவுகளை காட்டிலும் எவ்வாறு பல மடங்கு உயர்ந்தவையாக உள்ளன? பல்வேறு பாவத்தின் விளக்கங்கள், பாவத்தை எழுச்சி பெற செய்தல், தெய்வீக குணங்கள், விரோதத்த நிலையின் தனி சிறப்பு, மாதுரிய அன்பின் மிக உயர்ந்த கவர்ச்சி, பாவத்தின் அம்சங்கள், நிரந்தரமான பாவத்தின் அம்சங்கள், நேரடி அன்பு தொண்டின் 5 தெய்வீக அம்சங்களாக பிரிக்கப்பட்டுள்ள ரசங்கள், 7 பிரிவுகளாக கருதப்படும் மறைமுக அன்பு தொண்டு ஆகியவையும் விளக்கப்படுகின்றன. இறுதியாக வெவ்வேறு ரசங்களின் கலவை, சாந்தம், ராஸ்யம், சரணாகதி, வாத்சல்யம், மாதுரியம், நேரடி தெய்வீக இன்பங்கள், பிரிவினால் வரும் இன்பங்கள், முந்தைய கவர்ச்சி, ஸ்ரீமதி ராதாராணியின் பெருமைகள் ஆகியவையும் விளக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சில முக்கியமான விஷயம் சாளுக்கிய, சாமிப்பிய, சாருப்பிய, சாஸ்தி, சாயுஜ்யம். அதில் சாயுஜ்யம் வந்து வைஷ்ணவ லிபரேஷன் கிடையாது. மிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு ஆன்மீகத்தில். அந்த சாளுக்கியம் என்ன, சாமிப்பியம் என்ன, சாருப்பியம் டீட்டெயில்டாக அதெல்லாம் பார்க்குறது. நம்ம நினைச்சிடக்கூடாது ஸ்ரீமத் தான் முடிச்சோம் எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் வந்து இப்போ நம்ம இங்கே எப்படி வாழ்கிறோம், நம்ம இந்த கிளைமேட் என்ன, இதெல்லாம் கேட்டு தானே போகிறோம். ஒரு ஊருக்கு இப்போ அமெரிக்கா போகிறதுனா என்ன கிளைமேட் இருக்கும், என்ன உணவு கிடைக்கும், எப்படி ஸ்வெட்டர் போடணுமா, எப்படி எல்லாமே விசாரிச்சு தானே போகிறோம். அதே மாதிரி தான் ஆன்மீக லோகத்துக்கு வெக்கேட் பண்ணிட்டு போகிறீங்கன்னா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியணும், நமக்கு அது பிடிக்கணும், எவ்வளோ இருக்குது, அதுக்கு தான் இது பயிற்சி. அதனால் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த உறவு முறை எப்படி இருக்கும், அந்த அன்பு எப்படி இருக்கும். இங்கே உள்ளதை வந்து இரும்பும், அங்கே உள்ளதை வந்து தங்கத்துக்கும் ஒப்பிடலாம். இங்கே உள்ள அன்பு வந்து லஸ்ட்டு இரும்பு, அங்கே உள்ள அன்பு கோல்டு தங்கத்துக்கு ஒப்பிடலாம். ஓகே, ஸோ அதான் கோபிஸ்க்கும் கோபாஸ் கிருஷ்ணருக்குள்ள உறவு முறை எப்படி, பேரண்டல் அந்த லவ் எப்படி இருக்கும், அது மாதுரி மீன்ஸ் அந்த லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க, கிருஷ்ணாவை லவ் பண்ணுறவங்க ஒரே ஒரு புருஷன் தான், கிருஷ்ணன் மட்டும்தான், மற்ற எல்லாம் பெண்கள் தான். சிவனுக்கு வந்து ஒரு கைலாய மலை தான் நினைக்கிறேன். அந்த மலையில் உள்ளே போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போதே பெண்ணாக மாறிடுவாங்க. ஏன்னா சிவனு பார்வதியும் இருக்கும்போது அவங்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப உயர்ந்த வைஷ்ணவாஸ். அவங்களும் அந்த கல்ச்சர் படி அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஓகே,
அரைகுறை ட்ரெஸ் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ சிவன் பார்வதி கட்டி பிடிக்கும்போது அம்மையும் அப்பாவும் ஓகே. அப்போ சில முனிவர்கள்லாம் வருவாங்க. அந்த இடத்துல வரும்போது பார்வதி அம்மாவுக்கு கூச்சமாக இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் அந்த சிவன் கட்டி பிடிச்சாலுமே அவங்க உறவுலாம் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இதே மாதிரி மாட்டிக்கிட்டார் ஒருத்தர், அவர் தான் சித்திரகேது மகாராஜ் ஓகே. அவருக்கு கடைசியில் பார்வதி சாபம் கொடுத்தாங்க, பெரிய அரக்கனாக வந்துட்டார் கடைசியில், விருட்ராஷ்டிரனாக வந்துட்டார். அதனால் நம்ம இதெல்லாம் பெரிய பெரிய முனிவர்களே பேசாமல் உட்காந்துருப்பாங்க, நாரத முனிவர்களாக இருப்பாங்க ஓகே. அதுதான் அவர் கேலியாக ஒரு மாதிரி சொல்லுவாங்க. கேலினா அப்படி பண்ண மாட்டார், நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க ஆனால் நீங்கள் இதில் அஃபெக்ட் ஆகலை, ஆனால் சாதாரண ஜனம் பார்த்தா வேறு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். உடனே இதை பார்வதி கொஞ்சம் சிவன் புரிஞ்சு சிரிப்பார், ஆனால் பார்வதி கொஞ்சம் அதை மிஸ்டேக் பண்ணிவிட்டு சாபம் கொடுத்துருவாங்க. ஸோ பார்வதியும் சிவன் அந்த மாதிரி இருக்கும்போது சில முனிவர்கள்லாம் வந்தோடனே பார்வதி கூச்சப்பட்டோன்னே சிவன் சொல்லுவார், ஓகே இனிமேல் இந்த இடத்துக்குள்ளே யார் நுழைஞ்சாலும் அவங்க பெண்களாக மாறிடுவாங்கன்னு ஓகே. அதனால் ஒரு ராஜா கூட போவார், அப்போ பெண்களாக மாறிடுவார்னு சொல்லி இந்த ஸ்ரீமத் பாகத்தில் வரும். கரெக்டாக அவர் பேர் என்ன? புதா வசிஷ்டர் அந்த மாதிரி ஓகே. ஓகே சரி, தெரியல யாரும் தெரில. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆக்சுவலாக. அதனால் என்னென்னா ஒரே ஒரு புருஷன் தான் யார் கிருஷ்ணன், மற்ற எல்லாம் பெண்கள் தான். அதனால் லவ் அஃபேர்னா உடனே மனசு கூட அங்கேயும் ஒரு டிவைட் பாடலாம் அப்படி கிடையாது ஓகே. அங்கே வந்து ஒன்லி ஆப்ஜெக்ட் இஸ் கிருஷ்ணா இஸ் லவ். ஸோ இதனால் இது பெரிய சயின்ஸ். இதை புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவோம், நம்ம பேசிக் வைத்திய பக்திலேருந்து வரோம் இல்லையா. அது கடவுளுடைய அன்புங்கிறது கடைசி ஸ்டேஜ். ஸ்ரத்தா, சாது சங்கா, அனுத்தர்வத்தி, பஜனை கிரியா, அப்புறம் நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா, கடைசி ஸ்டேஜ் தான் அது ஓகே. அதனால் நம்ம வந்து படிப்படியாக வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து முன்னேறதுக்கு நம்ம ஆச்சாரிகள் பிரபாதர் வந்து வழிகாட்டிருக்காரு எப்படி இந்த உலகத்தை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. சரி நம்ம ஃபாலோ பண்ணோம். மலைவாசம் படிங்க பிரபு 44. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. கோபால ஜம்போ ராமே கிரந்த மகாசுரா, கோபால சம்பு நாமே கிரந்த மகாசுர, நித்தலீலா ஸ்தாபனா ஜாஹே பிரஜரச பூரா, நித்யலீலா ஸ்தாபன ஜாகே பிரஜரசபுர. கோபால சம்பு எனும் நூலானது மிக பிரபலமான ஈடு இணையற்ற தெய்வீக இலக்கியமாகும். இந்நூலில் பகவானின் நித்தியலீலைகள் நிலைநாட்டப்பட்டுள்ளன. பிருந்தாவனத்தில் அனுபவிக்கப்படும் தெய்வீக ரசங்கள் முற்றிலுமாக விளக்கப்பட்டுள்ளன. பொருளுரை: ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தமது அனுபாஷ்ய உரையில் கோபால சம்பு என்பது குறித்த பின்வரும் தகவலை வழங்குகிறார். கோபால சம்பு 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பாகம் பூர்வ சம்பு என்றும் 2வது பாகம் உத்தர சம்பு என்றும் அறியப்படுகின்றது. முதல் பாகத்தில் 33 அத்தியாயங்களும் 2வது பாகத்தில் 37 அத்தியாயங்களும் உள்ளன. முதல் பிரிவானது 1510 சகாப்த ஆண்டில் கிபி 1588 எழுதி நிறைவு செய்யப்பட்டது. அதில் பின்வரும் விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. 1. பிருந்தாவனம் மற்றும் கோலோகத்தின் விளக்கம். 2. அரக்கி பூத்தனை கொல்லப்படுதல். அன்னை யசோதையின் உபதேசத்தின் கீழ் கோபியர்கள் இல்லத்துக்கு திரும்புதல். கிருஷ்ண பலராமரை நீராட்டுதல். ஸ்னிக்த கண்டரும் மதுகண்டரும் கிருஷ்ண லீலைகளை பாடுதல். 3. அன்னை யசோதையின் கனவு. 4. ஜன்மாஷ்டமி திருவிழா. 5. நந்த மகாராஜாவும் வசுதேவரும் சந்தித்தல். அரக்கி பூதனை கொல்லப்படுதல். 6. குப்புறப்படுத்த லீலை. சகடாசுரனை வதம் செய்தல் பெயர் சூட்டு விழா. 7. திருநாவர்த்த அசுரனை கொல்லுதல். பகவான் கிருஷ்ணர் மண் சாப்பிடுதல். பகவான் கிருஷ்ணரின் குழந்தைத்தனமான குறும்புகள். திருடரான பகவான் கிருஷ்ணர். 8. தயிர் கடைதல். அன்னை யசோதையின் மார்பிலிருந்து கிருஷ்ணர் பால் குடித்தல். வெண்ணெய் பானையை உடைத்தல். கிருஷ்ணர் கயிறுகளால் கட்டி போடப்படுதல். 2 சகோதரர்களின் யமலார்ஜுன விடுதலை. அன்னை யசோதையின் வருத்தம். 9. ஸ்ரீ விருந்தாவனத்தில் நுழைதல். 10. பகாசுரன் வியோமாசுரனை வதம் செய்தல். 11. அகாசுர வதம். பிரம்மதேவரை மயக்குதல். 12. காட்டில் பசுக்களை மேய்த்தல். 13. பசுக்களை பராமரித்தல். காலிய பாம்பினை தண்டித்தல்.
14 கர்த்தகாசுரனை பழுதை அசுரனை வதம் செய்தல். கிருஷ்ணரின் புகழ்ச்சி. 15 உடல்நிலை தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. புகழ்ச்சி. 16 பிரபு போதும் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹாஸ்வினி இந்த 15 படி 15 படி 15 இது 15லேருந்து இது வரையும் முடிச்சு இந்த பேராகிராஃப் தான். ஓகேவா? ஒன்லி ஒன் பேராகிராஃப். குயிக்காக படிச்சிடலாம். 15 மேலே இருப்பேன், டாப்பில் இருப்பேன். 15 15 the previous attraction of gopis. 16 the killing of Narambasura and the eating of forest fire. 17 the gopis attempt to approach Krishna. 18 the lifting of Govardhan hill. 19 bathing Krishna with milk. 20 the return of Nanda Maharaj from the custody of Varuna and the vision of Goloka Vrindavan by gopis. கஸ்டடியா வரனாவா? Custody. Varuna and the vision of Goloka Vrindavan by gopis. 21 the performance of the rituals in Katyayani Vrata and the worship of goddess Durga. 22 the begging of wood from the wives of Brahmanas performing sacrifices. 23 the meeting of Krishna and the gopis. 24 the Krishna enjoying the company of gopis. Disappearance of Radha and Krishna from the scene and the search of them by gopis. 25 the reappearance of Krishna. 26 the determination of gopis. 27 passings in water of Jamuna. 28 the deliverance of Nanda Maharaj from the clutches of the serpent. 29 the various pastimes in solitary places. 30 the killing of Shakadasura and the Hori. 31 the killing of Aristasura. 32 the killing of Keshi demon. 33 the appearance of Sri Nanda 33 the appearance of Sri Narada Muni and the description of the year in which the book was completed. கோபாலச்சம்பு இவ்வளோ இருக்கு இன்ஃபர்மேஷன் அதில். ஓகே, ஒரு கோபாலச்சம்பு நூலில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவ்வளோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில், அப்புறம் செகண்ட் பார்ட். ஓகே, அது நீ படி சார். அதுக்கடுத்து ஹாரணி படிக்கலாம். ஒரே ஒரு ஸ்லோகம் ஹாரணி படிக்கலாம். 45 ஸ்லோகம் நீ படினா ஹாரணி. செகண்ட் பார்ட் நோன் Uttarachambu. And the following subject matters are discussed: the attraction for Brajabhumi, the cruel activities of Akrura, Krishna's departure for Madura, a description of city Madura, and the killing of Kamsa, Nanda Maharaj's separation from Krishna and Balrama, Nanda Maharaj's entrance in Vrindavana without Krishna and Balrama, the studies of Krishna and Balarama, how the son of teacher of Krishna and Balrama was returned, Uddhava visit to Vrindavana, Radharani talking with the messenger Bumblebee, the return of Uddhava from Vrindavana, the binding of Jarasandha, the killing of Yavana Jarasandha, the marriage of Balrama, the marriage of Rukmani and 7 marriages, the killing of Narakasura, the taking of a Parijata flower from the heaven, Krishna's marriage to 16,000 princes, victory over Manasura, a description of Balram's return to Braja, killing the Paundraka, the imitation Vishnu, the killing of Divita and thoughts of Hastinapura, departure for Kurukshetra, how the residents of Vrindavana and Dwaraka met at Kurukshetra, Krishna's consultations with Uddhava, the deliverance of the king and the performance Rajashuni sacrifice, the killing of Salva, Krishna's considering return to Vrindavana, Krishna's revisiting Vrindavana, the adjustment of obstruction by the Srimad Radharani and others, everything completed, the residence of Radha and Madhava, decorating the Srimati Radharani and Krishna, the marriage ceremony of Srimati Radharani and Krishna, the meeting of Srimati Radharani and Krishna, and entering Goloka. இது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து குரியல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அக்ரூரா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? அதாவது இப்போ நம்ம வந்து வைஷ்ணவ சேவை தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம எந்த சேவை பண்ணும்போதும் இன்னொரு வைஷ்ணவர் அதிருப்தியானால் நம்ம என்ன ஆகிடுவோம், நம்ம வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ அக்ரூருடைய சேவை என்ன? கிருஷ்ண பலராமனும் கூட்டு வருது இல்லையா? அவர் ரொம்ப ஹாப்பியாக போகிறார். ஏன்னா கிருஷ்ண பலராம பார்க்க போகிறோம், சேவை பண்ண போகிறோம், கிருஷ்ணரை கூட்டு வர போகிறோம். ஆனால் இந்த சேவையில் வந்து யார் அதிருப்தி ஆகிட்டாங்க? கோபிகள் அதிருப்தி ஆகிட்டான். அதனால் பின்னால் வந்து அக்ரூர் வந்து தவறு பண்ணுவார். ஓகே,
அவர் அந்த சியாம்பட்டக ஜோலில் வந்து மறைச்சி வைப்பார். இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய விஷயங்கள் காரணமாயிருவார். ஏன் இப்படி ஒரு பீரியட் ஓட்டி இப்படி நடந்துக்கிட்டாருன்னா இதுதான் காரணம். அதனால் நம்ம எது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வைஷ்ணவர்களுக்கு அபராதம் பண்ணாத அளவு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த செயல்கள் பண்ணுறது வந்து உத்தமம். 45 ஏ மாதா நானா கிரந்தா கரியா பிரகாஷா கோஸ்தி சகிதே கைலா பிருந்தாவனே பாசா. Thus, Srila Rupa Goswami, Sanatana Goswami, and their nephew Srila Jiva Goswami, as well as practically all of their family members, lived in Vrindavana and published important books on devotional service. இவங்கெல்லாம் வந்து அவனை வச்சிருக்காங்க. முக்கியமான புத்தகம் வெயிட்டுருக்காங்க. 46 படிச்சேன். பிரதமவஸ்தரே அத்வைதாதி பக்தகனா பிரபுரே தேக்கிதே கைலா நீலாத்ரி கமனா. Translation. The first year after Sri Chaitanya Mahaprabhu accepted the renowned order of life, all the devotees headed by Sri Advaita Prabhu went to see the Lord at Jagannath Puri. So, Chaitanya Mahaprabhu எப்போ வந்து சன்னியாசி எடுத்துட்டு ஜெகநாத் புரி போனாங்களோ அப்போ எல்லா பக்தர்களும் போகிறாங்க அத்வைதாச்சாரிய தலைமையில். 47 ஈஸ்வரகேஸ்வரராஜி 47 படிச்சாங்க. அதோட முடிச்சுக்கலாம். 47வது ஸ்லோகம். ரதஜாத்ரா தேகிதா ரகிலச்சாரி மாசா. ரதஜாத்ரா தேகிதா ரகிலச்சாரி மாசா. பிரபு சங்கே நித்ய கீதா பரம உல்லாசா. பிரபு சங்கே நிருத்ய கீதா பரம உல்லாச. ஜெகநாதபுரியில் ரத யாத்திரை விழாவில் கலந்து கொண்ட பிறகு எல்லா பக்தர்களும் அங்கேயே 4 மாதங்கள் தங்கியிருந்தனர். கீர்த்தனத்தின் மூலமாக ஆடுவதாலும் பாடுவதாலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சங்கத்தினை அவர்கள் பெரிதும் அனுபவித்தனர். தேங்க்யூ மாதாஜி. இப்போ 47 முடிச்சிருக்கோம் இல்லையா? 48 அடுத்து நம்ம பார்க்கணும். ஓகே, லக்ஷ்மி மாதாஜி நீங்கள் வாங்கிட்டீங்களா புக்கு? இல்லை சைத்தன்ய சேதாமதம் 48. பிரபு இல்ல பிரபு, வாங்கல பிரபு. நானு உங்ககிட்ட நான் பேசுறேன் அதை பத்தி. ஊர்ல இருக்கு, நான் உங்கள்கிட்ட அதை பத்தி பேசுறேன். சரி ஓகே, அவசரம். தேங்க்யூ மாதாஜி. அதனால தான் உங்களுக்கு கூப்பிடல, புக்கு இல்லைன்னு சொல்லி தான். ஓகே சரி பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ வந்து ஏதாவது கேள்வின்னா நம்ம கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். கேள்வி எதுவும் இருக்கா? ஹாசி உனக்கு எது கேள்வி இருக்கா? ஓகே சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உத்தர சம்பு என்று அறியப்படும் 2வது பாகத்திலிருந்து ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணம்னு அது கூட விளக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் திருமணம் நடந்ததா பிரபு? அதுதான் போட்டிருக்காங்களே நூல்லாம். இந்த நூல்லாம் வந்து ஜீவ கோஸ்வாமி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள் எழுதுனது இல்லையா, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எழுதுது. அது உண்டு, என்ன பிளேஸ் உண்டு. ஓகே, அதனால இதில் எல்லாமே இது போட்டிருக்க எல்லாமே உண்மைதான். ஓகே, இதில் வந்து எதுவுமே அது ஆச்சாரியர்களோட எதுவுமே தவறு இருக்காது. நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் பாகவதத்தில் அப்படி போடலை இல்லை பிரபு? இல்லை, பாகவதத்தில் வந்து எல்லாரும் அவங்க இல்லைன்னு சொல்ல, ஆமான்னு சொல்ல. ஓகே, இது நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த இதுபடி நம்ம போயிடும். இப்போ இது போட்டிருக்காங்க ஆச்சாரிய எக்ஸ்பிரஸாக போட்டிருக்காங்கல்ல, நிறைய விஷயம் நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. நம்ம வந்து இப்போ பாகவதத்தில் வந்து ராதான்ற பேர் எடுக்கல சுகதேவ கோஸ்வாமி, ஆராதிதான்னு சொல்லி கரெக்ட் ஒரே ஒரு இடத்துல அவர் சொல்லுவார். ஏன்னா அதை சொன்னோன்னா அவர் அது 7 நாள் முடிஞ்சிடும், அப்புறம் பாகவதம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் அதை சொல்லாமலே போவார். அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஆச்சாரியர்கள் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து அதுக்கடுத்த டாபிக். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆச்சாரியர்கள் வந்து 4 குற்றங்களுக்கு அப்பாற்பட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம மாதிரி புக் எழுத மாட்டாங்க. கவிஞர் கண்ணதாசெல்லாம் புக் எழுதுதான் இல்லை, தண்ணியை போட்டுட்டு அப்படி அவங்களுக்கு வந்து டெய்லாகவே வந்து கிருஷ்ணரே வந்து சொல்லி அவங்க எழுதுவாங்க. அதனால் அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம், ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ் போகலாம். சரதமலை சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஈச் அண்ட் எவ்ரி எல்லாமே புக் பண்ணிருக்காங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு பிரபு. ஒவ்வொரு ஆக்ஷனும் எல்லாத்துக்குமே டீடைல் இருக்கு. டீடைலா பாகவதம் புக் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பகவானுடைய பற்றி தான் இருக்கு. பகவானுக்கு பக்தனுக்குள்ள உறவு முறை கரெக்ட், அதான் இருக்கு. ஆமா, அதுதான் நிறைய ஃபுல் பகவானுடைய லீலைகள், பகவானுடைய அவதாரங்கள், அது எல்லாமே அந்த இதுல வந்திருக்கு 12 காண்டத்துல. கரெக்ட். தேங்க்யூ.
சரோஜா சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள். 34, 37 வரைக்கும் கொடுத்திருக்காங்க பிரபு. ஒவ்வொரு ஆக்ஷனும் கணக்கு பண்ணி பார்த்தா எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு எது இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருக்கு. அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணர் வந்து முழுமுத கடவுள். கிருஷ்ணருடைய லீலைகள் வந்து நித்தியமானவை. யார் வந்து பக்தியில் நித்தியமாக உள்ளார்களோ அவர்களுக்கு கிருஷ்ணரோட லீலை வந்து நன்றாக கிடைக்கும். நித்தியமானவர் கிருஷ்ணர் லீலைகள்ல நித்தியமானது. ஓகே, அதனால இப்பயும் விருந்தாவன் நடந்துட்டு இருக்கு லீலைகள். நமக்கு வந்து தெரியாது. நம்ம இதயத்திலே தானே பரமாத்மா இருக்காரு. ஏன் இதயத்தில் பேச வேண்டியதான் நம்ம? கிருஷ்ணா இப்படி இருக்கா, சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, பேசவே முடியலை. ஏன்னா நம்ம இன்னும் பொருளுணர்ச்சியில் இருக்கோம். ஓகே, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால நமக்கு பரமாத்மாவோட பேச முடியாது. அவரும் நமக்கு பேசுறது கேட்கவும் செய்யாது. ஓகே, இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் குறையுதோ அப்போ தான் நம்ம பக்தியில் முன்னேற முடியும். டிட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். பக்தி பண்ண என்ன ஆகிடும், பற்றுதல் குறைய ஆரம்பிச்சிடும். பொருளுணர்ச்சி கம்மியாகிட்டே போகும். ஜீரோவானால் தான் நமக்கு அந்த கிருஷ்ணர் பேச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். பிருந்தா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு பக்தரும் பக்தி ரசாயன சிந்தையை 50 முறை படிக்கணும். ஆமாம், 50 முறை படிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம தேர்ஸ்டே கிளாஸில் அது பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் பார்க்க போகிறோம் இல்லையா, ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இல்லையா. சரி, அதனால் நான் அந்த இதில் கிருஷ்ணா நான் அந்த இதுலேயும் போட்டிருக்கேன். கிருஷ்ணா புக் ரீடிங் சிசி அந்த குரூப்லேயும் போட்டிருக்கேன். இந்த பக்தி சாம்ஸ் இந்த கிளாஸ் வந்து 11 மணிக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதனால் இது வந்து 50 முறை படிக்க சொல்லியிருக்கார் பிரபாதம், மினிமம் அந்த மாதிரி படிக்க சொல்லியிருக்கார். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் புக்கு பாருங்கள், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் புக் பாருங்கள் இது. ஏன்னா இது பக்தி சேவை எப்படி பண்ணுறதுங்கிறத கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கள் மாதாஜி, நீங்கள் சொல்லுங்கள். பிருந்தா மாதாஜி. பிருந்தா மாதாஜி சொல்லுங்கள். சாரி, போயிட்டாங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அப்புறம் வந்து நம்ம பௌதிகத்துல இருக்கிறதுனால ரஜோகுணம் தமோகுணத்துலலாம் கலங்கத்துல இருக்கோம். ஆனா சுத்வ சத்வ நிலைக்கு வரும் பொழுது இந்த கலங்கத்துல இருந்து நம்ம கொஞ்சம் விடுதலை அடைகிறோம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மீனா மாதாஜி, உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கா? மீனா மாதாஜி. இதுலயே நிறைய புக்கு பத்தி போட்டிருக்காங்க. அதே இது பகவத்கீதையில நிறைய உபனிஷத்துன்னு வருது பாத்தீங்களா? ஆமா ஆமா, கரெக்ட். அதெல்லாம் நிறைய இருக்குது. அது என்னென்ன உபநிஷத்துகளே நிறைய இருக்கும் போல இல்லையா? 108 உபநிஷத்துக்கு பிரபாதர் வந்து நம்மளை முக்கியமாக படிக்க சொன்னது ஈஷோபனிஷத். அது ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க. அதனால பக்தி சாஸ்திரி கோர்ஸில் வந்து ஈஷோபனிஷத் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு புக்கை வந்து எல்லாரையும் படிக்க சொல்லியிருக்காரு உபநிஷத்துங்களை. மற்ற உபநிஷத் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பார். முண்டக உபநிஷத்து, ஸ்வேதாசுரம் உதாரணம் கொடுத்துருப்பாரு. கரெக்ட். அதே மாதிரிதான் இதுலயே நிறைய வருது இல்லையா? ஆமாம், இது வந்து அது டீப்பான சயின்ஸ். இது உபநிஷத்தில் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ டீப் கிடையாது. இதெல்லாம் வந்து பக்தியிலேயே டீப்பான அறிவியல் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. இது வந்து அந்த கிருஷ்ணா புக்ல வர்றது பூரா சிம்பிளா இது பண்ணி போட்டிருக்காங்க. கிருஷ்ணா புக்கு ரொம்ப நெக்டர் தான். அதுவும் ஸ்ரீமத்பாகவதம் நெக்டரு, அது வேற லெவலில். இது வந்து பக்தர்கள் பகவானுக்கு லீலைகள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப டீப்பாக இந்த பக்தி சேவை என்ன அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இதில். கரெக்ட். கிருஷ்ணா புக்ல படிச்சது பூரா இதுல சிம்பிளா இது பண்ணி போட்ட மாதிரி இருந்தது. ஆமாம், கரெக்ட். ஒவ்வொரு சாப்டர்ல உள்ள இதுவும் ஹெட்டிங். ஆமாம், ஹெட்டிங் போட்டிருக்காங்க. இப்படி வேற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம். ஆமாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபதி. ஹரே கிருஷ்ணா. சார் ஏன் சொன்னீங்க? சாரி, கவனிக்கல. உபனிஷத் வந்து ஜஸ்ட் வந்து இதுதானே வேதாஸோட ஒரு பார்ட் தான். ஆமா, கரெக்ட். 3 மோட்ஸோட அந்த இதுதானே டீல் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, 3 மோட்ஸ் தான் டீல் பண்ணல. உபனிஷத் வந்து பகவான் பத்தி சொல்றாங்க, ஈஸ்வர பத்தி சொல்றாங்களா, பகவானை பத்தி ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து we cannot able to understand clearly. கரெக்ட். அது வந்து மறைமுகமா தான சொல்றாங்க. ஆமா, நிறைய மறைமுகமா கொடுத்துருப்பாங்க. டக்குனு எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. கொஞ்சம் ஆமா, அதெல்லாம் நமக்கு வந்து கரெக்ட். ஆமா. சரோஜா மாதாஜி, உங்களுக்கு வேற கருத்து இருக்கா? எல்எஸ்சி மாதாஜி, நீங்க எங்கே பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்றேன். கடவுளுடைய அவதாரம் வந்து 4 யுகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அவதாரம். முதல் அவதாரம் 3 புருஷ அவதாரங்களாக பிரிக்கப்படுகிறது. மகாவிஷ்ணு, கற்போதக சாயி விஷ்ணு, சிரோதக சாயி விஷ்ணு. அதுக்கப்புறம் குணாவதாரம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். அதுக்கப்புறம் வந்து லீலாவதாரம், லீலாவதாரம். அதுக்கப்புறமாட்டி மன்வந்தர அவதாரம், யுக அவதாரம், நிறைய மன்வந்தர அவதாரம். ஆமா.
இதுல வந்து மன்வந்தர அவதாரத்துல வந்து யக்ஞர், விபு, சத்யசேனர், ஹரி, வைகுண்டர், அஜிதர், வாமனர், சார்வபௌமர், ரிஷபர், ரிஷப்சேனர், தர்மசேது, சுதாமா, யோகேஸ்வரர், பிருகத்பானு ஆகிய 14 மன்வந்தர அவதாரங்கள் விளக்கப்பட்டுள்ளன. இதுக்கப்புறம் அந்த முக்கிய அவதாரம் சகுனர்கள், நாரதர், வராகர், மத்ஸ்யர், யக்ஞர், நரநாராயண ரிஷி, கபிலர், தாத்ரேயர், ஹயக்ரீவர், அம்சர், பிருஷ்ணிகர்பர், ரிஷபர், பிருது, நரசிம்மர், கூர்மர், தன்வந்திரி, மோகினி, வாமனர், பரசுராமர், தாசரதினா ராமர் தானே? ஆமா, தாசரதி ராமா, கரெக்ட். குஷத்வைபாயனர் வந்து வேதவியாசரா? வேதவியாசர், கரெக்ட். வேதவியாசர். பலராமர், வசுதேவர் வந்து கிருஷ்ணர். ஆமா. புத்தர், கல்கி ஆகிய 25 லீலா அவதாரங்களும் உள்ளன. ஹரே கிருஷ்ணா பிரபு. இவர் சுதாமர் வந்து இவரோட ஃப்ரெண்டு தானே பிரபு? இல்ல, இது நிறைய நேம் காமனா இருக்கும். பகவானுடைய நேம் தான் நம்ம வச்சுப்போம் ஆக்சுவலா. இதுல பாத்தீங்கன்னா நேம் வந்து அவதாரம் லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அவதார லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் ஒரு பிரம்மாவுடைய ஒரு பீரியட் வரக்கூடிய அவதாரங்கள். குஷேலரும் சுதாமரும் ஒரு நேம்ங்கிற மாதிரி தான். பக்தர்களுக்கு நம்ம பேர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பேர் சுந்தரமாரி தாசா, நம்ம கிருஷ்ணனோட பேர் வச்சுப்போம்ல. ஆனால் அந்த இன்கார்னேஷன் பேரும் சுதாமான்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சில இன்கார்னேஷன்லாம் ஃபியூச்சரில் வர வேண்டியது. எல்லாருமே 14 பேரும் வந்து முடியல. இப்போ ரீசெண்டாக வந்தது யார்? வாமனர் வந்துருப்பார், பலி மகாராஜ்லேயே நடந்தது இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி 14 அவதாரங்களும் வருவாங்க. 7ஓ 8ஓ முடிஞ்சிருக்கும். இன்னும் மிச்சம் உள்ளவங்கலாம் திருப்பி வருவாங்க. பிரம்மாவோட டே இன்னும் முடியல, பிரம்மாவோட மிட் டேல இருக்கும். இன்னும் அதுக்கு அடுத்து ஒரு அவதாரங்களாம் வருவாங்க. ஹரே கிருஷ்ணா. வீட்டில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. சரி, கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் தான் முதல் பரம புருஷ பகவான். அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. அவர் தான் எல்லா அவதாரங்களின் மூலம் என்ன சொல்றாங்கன்னா, லகு பாவதத்துல பிரம்மஜோதி கூட பகவானுடைய கிருஷ்ணருடைய உடலில் இருந்து வர பிரகாசம் தான் சொல்றாங்க. அவரை சாதாரண மனிதராக தோன்றும் போது கூட 2 கை ரூபத்துல தோன்றதான் விரும்புறாங்க. பகவான் 2 கரங்களை கொண்ட ரூபத்துடன் வந்து வேற எதையும் கூட ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆன்மீக உலகில் வந்து உடலின் உரிமையாளருக்கும் உடலுக்கும் எந்த வகையான வேற்றுமை இல்லை. ஆனால் ஜட உலகில வந்து உடலின் உரிமையாளர் தான் ஆத்மா, உடலானது இந்த ஜட தோற்றம் தான் சொல்றாங்க. ஆனா வைகுண்ட லோகத்துல வந்து உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அவர் பெறப்பெற்றவர். அவர் அவதாரமா தோன்றுவது வந்து நிரந்தரமானது என்று சொல்றாங்க. அவருடைய லீலைகளை வந்து 2 பிரபாகமா பிரிக்கிறாங்க. பிரகட, அப்கரடன்னு சொல்றாங்க. பிரகட லீலைகள் வந்து அவர் பௌதிக உலகில ஜட உலகில பிறவி எடுக்கும் போது செய்கிறது. அப்கரட அப்படிங்கிறது வந்து அவருடைய லீலைகள் வந்து எப்பொழுதுமே எங்குமே நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி, உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? உங்களுக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்றதுக்கு? இல்ல பிரபு, சரியா அதை புரிஞ்சுக்கல நான். ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலைவாசல் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மூல கடவுள். அவரை விட உயர்ந்தவர் உலகில் யாரும் கிடையாது. பகவான் யாரை தொடுகிறாரோ அவர்களுக்கு ஆன்மீக உடல் கிடைத்து விடுகிறது. பக்தி தொண்டை எல்லா விடல் பிராமணன் கூட கண்டனத்துக்கு உரியவன். ஸோ பகவான் நம்மளை தொட்டாலும் சரி, நம்ம பகவானை தொட்டாலும் சரி, சேம் ரிசல்ட் தான். ஓகே, அதனால தான் அர்ச்சா விக்கிரக வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயிலில் வந்து விக்கிரகம் வச்சு வழிபடுறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வீடையும் கோயிலாக மாற்ற முடியும். வீட்லேயும் ஒரு சின்ன விக்கிரகம் வாங்கி, கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை வாங்கி அவர் வச்சு நம்ம வழிபட்டோன்னா பகவானை உடலை தொடரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பொசிஷன் நம்ம இருக்கோம். அதனால தான் அர்ச்சா விக்கிரக வழிபாடு வந்து ஒரு இனிஷியலாக வர பக்தருக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஒரு ஒரே கேள்வி பிரபு. இப்ப நீங்க வெறும் வழிபாடு நம்ம தொட்டு உணர்றது வந்து பத்தி சொன்னீங்க. இப்ப நம்ம விக்கிரகம் வந்து நம்ம வந்து மெட்டல்ல இது பண்ணணுமா இல்ல?
மெட்டலில் வுட்டு எதுனாலும் நம்ம வந்து அவங்கள வர வைக்கலாம் வீட்டுக்கு. ஓகே, சில பேர் வுட்டில் வச்சுருப்பாங்க விக்கிரகங்கள், சில மெட்டலில் இருப்பாங்க, எந்த இதில் வேணாலும் இருக்கலாம் அவங்க. ஓகே, ஆனால் இனிஷியேஷன் வாங்கும்போனால அது பிக்சரில் தான் வச்சுருக்கணும். இனிஷியேஷன் வாங்கிடுறாங்க இல்லையா, அந்த தீட்சை வாங்குறாங்க, குரு தீட்சை வாங்குறாங்க இல்லையா, அது வாங்கின பிறகு அந்த மெட்டலில் வாங்கிட்டாங்கன்னா அவங்க அந்த பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பு வந்து வந்துடும். இனிஷியேஷன் வாங்காமல் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. நான் மண் இதில் வச்சுருக்கேன், அந்த கிருஷ்ணன் விற்பாங்கல்ல, கிருஷ்ண ஜெயந்தி போது விற்பாங்கல்ல, அது வாங்கி ஒரு 5 வருஷம் அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். குட்டியாக இருக்கும். லட்டு கோபால் அது வச்சுக்கலாம், லட்டு கோபால் எல்லாருமே வச்சுக்கலாம். அது அதுக்கு இது பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது பிரச்சனை கிடையாது. சில பேர் ஜெகதா பல்தேவ் சுபத்ரா அப்புறம் வந்து கௌரி தைலவா மீன்ஸ் கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். இப்போ லட்டு கோபால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேரேஜ் பண்ண புதுசுலேயே நாங்களும் கொஞ்சம் வாங்கிட்டோம். அப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அதை நீங்கள் வர்ஷிப் பண்ணலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் உக்கிர வழிபாடு ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இனிஷியேஷனாக வாங்கணும். அதுமாரி வாங்கின பிறகு தான் நம்ம என்ன பண்ணது வந்து ஆரம்பிக்கணும். சரிங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ஹாஸ்யம் வந்து பாயிண்ட் இருக்கா இல்லையா சதானி? ஓகே ஓகே, நம்ம கிளாஸ் ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நான் நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கீங்கல்ல, பார்த்தீங்களா மீட்டிங் பார்த்தீங்களா? இந்த கிருஷ்ணா புக்கில் இருக்கீங்க இல்லையா? பார்த்தேன், மெசேஜ் பார்த்து பண்ணீங்க. கரெக்ட். இது வந்து சைத்தன்ய சாதம் கிளாஸு. நம்ம கிளாஸ் வந்து கிருஷ்ணா புக்கும் ஸ்லோகம் கிளாஸ் ரீடும் வந்து தேர்ஸ்டே வந்து மாற்றிருக்கேன். தேர்ஸ்டே 8 to 7:45 to 8:30 வந்து கிருஷ்ணா புக் ரீடிங்கு, 8:30 to 9 o'clock வந்து ஸ்லோகம் பகவத்கீதை ஸ்லோகம் படிக்கலாம். சரி, ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தரப்பச்ச கிருபா சிந்தப்பே வச்ச பதிதானா பாவனே வைஷ்ணவே பேரும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா.